இப்போது அண்ணன் பையனுக்கு நல்லபடியாக திருமணம் முடிஞ்சிருச்சு. அந்த திருமண வேலையில் தான் நான் பிஸியாக இருந்ததுனால பதிவு எதுவுமே போட முடியலை. திருமணம் முடிந்து 2 நாள் கழித்து நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைத்து மணமக்களை கூட்டிகிட்டு போய் பொங்கல் வைத்து மனதார வழிபாடு பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணி நல்லபடியாக வந்துட்டோம். அடுத்து உள்ளூரில் அறந்தாங்கில அருள்மிகு ஸ்ரீ வீரமகாளியம்மன் கோவில்லையும் பொங்கல் வைத்து மனதார வழிபாடு பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்திருக்கேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போனாலுமே வெல்லம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது ஐதீகம். அந்த வெல்லம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள் 7 ஜென்மங்களில் என்னென்ன கெட்ட கர்மாக்கள் வந்திருக்கோ அனைத்துமே நீங்குங்கிறது ஐதீகம். நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போகணும். நாம் போகும் பொழுது வெல்லம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது ஐதீகம். அதனால் நீங்கள் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போனாலுமே வெல்லம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு மனதார வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்துமே நடக்க ஆரம்பிக்கும். வெற்றி மேல் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். உங்களுக்கு எப்போதுமே நல்ல காலம் ஆரம்பிச்சிடும். குலதெய்வத்தை அடிக்கடி வழிபாடு பண்ண உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் ஆரம்பிச்சிடும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.